ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் குக்கிங். நான் உங்கள் மாதவி. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி மசாலா வேர்க்கடலை தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோவில் போய் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதுக்கு வேர்க்கடலை பச்சையாக இருக்கணும், வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை தட்டி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை வறுத்து எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். மாவும் அந்த கடலையும் நல்லா சேர்ந்துருக்கணும். அப்போ தான் மசாலா கடலையிலலாம் நல்லா மசாலா இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கடலையாக தனித்தனியாக இப்படி உறுத்து நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி போடும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அந்த ஹீட்டு நம்மளுக்கு கையை பிடிக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா, கரண்டி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்து அந்த மாதிரியும் பொரித்து எடுக்கலாம். கடலையே எல்லா கடலையுமே கொஞ்சம் பிரித்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த நுரை அடங்கணும். அடங்கிடுச்சுன்னா கடலை நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா நுரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம கடலையே எடுத்துடலாம். எல்லா கடலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம வறுத்து சேர்த்துக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும், அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி அதை பொரிச்சு எடுத்து நம்ம சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை எடுத்ததுக்கப்புறம் ஒரு பூண்டை நம்ம தட்டி சேர்த்து அதையும் வறுத்து இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மசாலா கடலை நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செந்தூர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.